ராகவ் வந்து ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அபி பின்னாடியே போயிட்டு, ராகவ் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, அக்கா படிச்சிட்டு இருக்கும் போது எதுக்கு அந்த அக்ரிமெண்ட் வாங்கி கிழிச்சு போட்டீங்க, அதுலதான் அக்கா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ உங்க வீட்டுக்கே போவேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கோம்ல, அதை அக்கா பார்த்தாங்கன்னா என்ன பண்றது, ஒரு மாதிரி ஆயிடுவாங்கல்ல, அதனாலதான் நான் கிழிச்சு போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அபிக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. அபி வந்து மனசுக்குள்ளேயே, ஓ இதனாலதான் கிழிச்சு போட்டீங்களா, நான் என்னமோ நினைச்சேன், சரி எனக்காக தான் கிழிச்சு போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன், சரி ஓகே இப்ப புரியுது, நான் எப்படியும் அக்கா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் என் வீட்டுக்கே போயிட வேண்டியது. அபி இப்ப நான் சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்ப போறேன், நீ என்ன பொட்டிக்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்னங்க இது புதுசா கேக்குறீங்க, நான் எப்பயுமே உங்க கூட தானே பொட்டிக்கு வருவேன், சரி அப்ப சீக்கிரமா கிளம்பு சாப்பிட்டு போலாம், எனக்கும் மீட்டிங் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆபீஸ் ரீச் ஆயிடுறாங்க. ஆபீஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் லாவண்யா வந்து ராகவ் கிட்ட பேசிட்டு இருக்கிறத அபி பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே எப்படியும் லாவண்யா மேல ஒரு கண்ணு வச்சுதான் ஆகணும், இல்லைன்னா எப்படியாவது லாவண்யா வந்து ராகவ் மனசை மாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா இல்ல அதே மாதிரி பண்ணிடுவா. அந்த டைம்ல அபி வந்து கையில ஒரு பாக்ஸை வச்சுட்டு எடுத்துட்டு வந்து மேல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ராகவ் இதை பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம், அபி ஒரு நிமிஷம் நில்லு, இதை நான் வச்சுக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, எனக்கு தெரியும் என் வேலையை நானே பண்ணிக்கிறேன், எனக்காக யாரும் செய்ய தேவையில்ல, நீங்க போயிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. அபி வந்து இதை மேல வைக்கும் போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. பாக்ஸ் எல்லாம் அபி மேல விழுந்து அந்த டைம்ல ராகவ் வந்து பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. அபி ராகவ் பேர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.